1300 வந்து 1300. 1300 2 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிடலாம். ஓ, காக்கோலி வரும், காக்கோலி வரும். ஓகே. குச்சி ஓடைகளுக்கு கூட தாறுமாறாக வாகனங்கள் போகுது. குறிப்பாக வந்து இந்த 3 வீல்ஸ். சுற்றுலா பயணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டை பார்த்தும் வாங்கி சாப்பிட முடியாத நிலைமை. என்னென்னு சொன்னால் மத்தியானம் வந்து 5 பேரில் சாப்பிட்ருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டு இந்த வீடியோக்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடவே 3 மணிக்கு மேலே ஆகிட்டு. நைஸ் டெக்கரேஷனா. எவ்வளோ இது? இது 1100. ஓகே. இது இன்ஜெக்ஷன் பர்கர் வந்து 950. அதான் இன்ஜெக்ஷன் பர்கர். இனி அது உள்ள சின்னவங்களுக்கு மற்ற கப்பலாக வாரவங்க தெரியாத ரசிச்சு இனி அவங்களாவே போர்ஷன் வந்து கொடுக்குறோம் 1500. இது சிக்கன் தானே? எல்லாம் சிக்கன் தான். எல்லாம் பாபிக்யூ சிக்கன் தான். பீஃப் செய்கிறது இல்லை. ஓகே, தெரியும். ஓகே. அப்போ நான் புட்டு இடியப்பத்துக்கு என்னென்ன வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். கேப்டன் கமே கடை. என்னது சொல்லுங்க. இதுக்கு மேலே உண்மையாகவே வீடியோ எடுக்கிற மூடே இல்லை. ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டுமே 3 வீடியோ வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கு. விடிய 8 மணிக்கு ஆரம்பித்த பயணம். வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன். மீண்டும் கொழும்பில் இருந்து என்னுடைய கொழும்பு காணொலிகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ அடுத்ததாக வந்து நான் நிற்கிற இடம் வந்து அலுத்கடை என்று சொல்கிற இடம். அதாவது கொழும்பில் வந்து புதுக்கடை என்று சொல்கிற இடத்துல நிற்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் இரவு நேரத்தில் இருக்கிற கடைகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல காணொலியாக பதிவு செய்ய இருக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்தும் காணொலியை பார்க்கலாமா? இப்போ இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் நடந்து தான் போக இருக்கிறேன். போய்த்தான் காணொலிகளை வந்து பதிவு செய்ய இருக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாபிக்யூ போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ பாபிக்யூ வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட்ற பட்சத்தில் இந்த இடத்துல இருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஹலோ. உடனே இந்த இடத்துல செய்யப்பட்டு இந்த இடத்துல பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து ஹைதராபாத் பிரியாணி, இடியாப்பம் பிரியாணி, ஸ்ப்ரிங் ஆப்பர்ஸ் பிரியாணி, ஓகே, அரபிக் ரைஸ், மந்தி. இப்போ இதுக்கு வந்து இப்போ என்னென்ன, அதாவது இப்போ என்னென்ன இறைச்சி வகையில் இங்கே எடுக்கலாம்? இதில் வந்து நான் பாபிக்யூ தான் ஆட் பண்ணுவோம். ஓகே. இது வந்து நான் ஒரு போர்ஷன் வந்து கொடுக்குறோம் 1500. இது சிக்கன் தானே? எல்லாம் சிக்கன் தான். எல்லாம் பாபிக்யூ சிக்கன் தான். பீஃப் செய்கிறது இல்லை. ஓகே, தெரியும். ஓகே. அப்போ நான் வந்து இந்த ஃபுல் போர்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது 2000. நார்மல் போர்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது 1500. அதுக்கிட்ட நார்மல் போர்ஷன் ஒன்று இருக்குது 1200. இப்போ இங்கே வந்து தான் சாப்பிடணுமா இல்லை டேக் அவுட்டும் கொடுக்குறீங்க? டேக் அவே நான் பிக்மி ஃப்ளாஷ் போட்டு அனுப்பி வைப்போம். ரைட். உங்களோட ஹாட் பிளேட்டுக்கு போட்டால் அனுப்பி வைப்பீங்க. போர்டு எடுத்துட்டேன். ரைட். தேங்க்யூ. அப்படியே இந்த இடத்துல இருந்து அப்படியே இங்கால திரும்பினா இங்காலையும் கடைகள் வந்து அப்படியே ஆரம்பிக்குது. இப்போ ஆட்டோவில் வெறியக்க பார்த்துருந்த நான் நிறைய கடைகள் இருந்தது. அடுத்ததாக புட்டு இடியப்பத்துக்கு என்னென்ன வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். கேப்டன் கமே கடை. என்னது சொல்லுங்க. பீஃப் கறி, பீஃப். ஓகே. எக் கறி, ஓகே. பீஃப் டெவல் இட்லி, இறால் கறி, பருப்பு, நெத்தலி. ஆமாம். இன்னும் 2 மெனு இப்போ வரும். அது வந்து பாபத் என்ன வெஜிடபிள் பாபத்தா அல்லது பீஃப் பாபத்? புட்டு இருக்கு. இப்போ எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் திறந்துருப்பீங்க? இங்கே கடையில் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? நாங்கள் வந்து 5:30 நாங்கள் திறப்போம். ஓகே. ஒரு 12 மணி மட்டும் திறப்போம். இரவு 12 மணி வரைக்கும் இங்கே வந்தால் சாப்பாடு எடுக்கலாம். ஆமாம். கடை பேர் கேப்டன் கமே. சரி அண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதே மாதிரி இங்கே நிறைய கடைகள் அப்படியே இருந்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களாக அப்படியே பார்த்து கொண்டு போக இருக்கிறேன். அடுத்ததில் வந்து மிஸ்டர் ஹோட்டல்
அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. அப்படியே இங்கால வந்தா அடுத்ததா இதுவும் ஒரு பிரியாணி கடை தான். மந்தி தார்பார். இம்ரான் இந்த கடையை எடுங்கன்னு சொல்லிட்டு போனார். இப்போ நான் நினைக்கிறேன் இம்ரானுக்கு பிடிச்ச கடையாக இருக்க வேணும். இதில் பாஸ்தாவும் செஞ்சு வச்சிருக்கணும். இங்கால பார்த்தா அடுத்தது ஜூஸ் கோனரும் திறந்தே இருக்குது. இப்போவும் இந்த சைடு எந்த ஒரு கடையும் இல்லை. அப்படியே இதில் போய் இடது பக்கம் திரும்புகிற பட்சத்தில் இன்னும் கடைகள் இருக்குது. தொடர்ந்தும் இந்த காணொலியை தொடர இருக்கிறேன். கொழும்பில் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த காணொலி. இரவு நேரத்தில் இப்படி ஒரு கடை தொகுதி இயங்குறது உண்மையாகவே எனக்கு இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். இம்ரான் சொன்னார். இதே போல் அங்கால வேறையும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னார். இப்போ முதல்ல அந்த அண்ணா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் இந்த கடைகள் வந்து திறந்துருக்க போகுது. இன்னும் வாங்க காட்டுறேன். ஆட்டோவில் விரைக நிறைய கடைகளை பார்த்துருந்தேன் நான். இந்த இடத்துல சாப்பாட்டு கடைகளுக்கு பஞ்சமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாபிக்கு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. உடனடியாகவே போட்டு தரப்படுகிறது. தேங்க்யூ. அடுத்ததாக இதில் வந்து பார்த்தா பீடா கடை மாதிரி இருக்கு. பீடாவா டீ காஃபியா சாய் போல் இருக்குது. இதில் ஒரு குறிக்கப்பட்ட தூரத்துக்கு பிறகு இடது பக்கம் திரும்பினா நிறைய கடைகள்னு சொல்லியிருந்தவர். நானும் விரைக பார்த்தேன். நான் பகலில் இந்த ரோட்டால் வந்த ஞாபகம். ஆனால் இப்படி கடைகள் இருந்ததா என்று சொல்லி தெரியல. அந்தளவுக்கு அமைதியாக இருந்த இந்த கடை ஒரு பின்னேரம் 5:30 மணிக்கு அப்படியே களகட்ட வலிக்கிடுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் அப்படியே பேடியோ மாதிரி எல்லாம் போட்டு கடைக்கு வெளியில் முதல்ல இந்த சைட்டில் 1-2 கடைகள் இருக்குது. அதுகளை அப்படியே பார்த்து கொண்டு வந்து திருப்பி இந்த லைனுக்குள்ளால போவோம். இந்த பாருங்கள், இதுலேயும் வந்து உடனே பாபிக்கு வந்து போடப்படுது. சாப்பிட நேரம் கிடைக்குதோ இல்லையோ, ஒரு தடவை இந்த பகுதியால் வந்தால் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். அப்படியே தூரத்தில் தெரியுது பாருங்கள் தாமரை கோபுரம். அப்படியே முடிஞ்சால் ஒரு ஜூம் கொண்டு போகிறேன் தாமரை கோபுரத்துக்கு. என்ன கொழும்பில் வாகன போக்குவரத்து தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த சின்ன குச்சி ஓடைகளுக்கு கூட தாறுமாறாக வாகனங்கள் போகுது. குறிப்பாக வந்து இந்த 3 வீல்ஸ். இந்த இடத்துல என்ன அண்ணா அப்பம் சுடுறார். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ரோட்டில் இந்த சைடும் கடைகளாக இருக்குது. நான் தான் நர் ரோட்டால் போகிறணும்.
பாபிக்கு தான் நிறைய போடுறாங்க. அதுவும் அந்த வெளிநாடுகளில் மாதிரி ஸ்டிக்கில் குத்தி குத்தி பாபிக்கு தான் நிறைய போகுது. சுற்றுலா பயணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ அண்ணா. சர்பத் ஸ்ட்ரீட் ஃபுட்டை பார்த்தும் வாங்கி சாப்பிட முடியாத நிலைமை. என்னென்னு சொன்னால் மத்தியானம் வந்து 5 பேரில் சாப்பிட்ருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டு இந்த வீடியோக்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடவே 3 மணிக்கு மேலே ஆகிட்டுன்றதால இப்போதைக்கு டின்னர் தேவையில்லை. வாவ், நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நைஸ் டெக்கரேஷனா. எவ்வளவு இது 1100. ஓகே. இது இன்ஜெக்ஷன் பர்கர் வந்து 950. அதான் இன்ஜெக்ஷன் பர்கர். இனி அது உள்ள சின்னவங்களுக்கு மற்ற கப்பலாக வாரவங்க தெரியாத ரசிச்சு இனி அதவும் அவங்களாவே எட் பண்ணி அவங்க தான் ஆட் பண்ணுவாங்க. அவங்களே எட் பண்ணி அவங்க சோஸ் தான் இதில் இருக்குது. மஸ்டர்ட் மைனோ மைனஸ் கலந்து மஸ்டர்ட் மைனஸ். ஓகே. இது வந்து எக் ரோல் சப்மரின். ஓகே. கிறிஸ்பி சிக்கன் சீஸ் எல்லாம் வச்சு எக்கால ஃபுல்லாக ரெப் பண்ணி வரும். ரேப் பண்ணி வந்துருக்கு. இது வந்து 1300 வரும். நல்லா இது எங்களோட ஃபாஸ்ட் மூவ் ஐட்டம். எவ்வளோ சொன்னீங்க? 1300. வெரைட்டி என்னென்ன போட்டிருக்கீங்க? எங்களோட இதுக்கு கிறிஸ்பி சிக்கன் சீஸ் எக் ரேப்பிங் வெரைட்டி. நம்மளோட கிறிஸ்பி சிக்கனிக்கு சில்லி சிக்கனிக்கு தந்தூரி சிக்கனிக்கு பீஃப் ஐட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லை நம்மளோட 24 hours கடை பீஃப் போன் சுப்பி பாயா எங்களோட குவாலிட்டி ஆகி கொஞ்சம் ஒரு செகண்ட் தான். என்ன ஐட்டம் இது? இது வந்து பீஃப் போன் சூப். ஓகே. பீஃப் மேலே 400 rupees போல் வந்து. ஓகே ஓகே ஓகே. இது நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. இது நம்மளோட அப்படியா? ஒரு நாளைக்கு 150 போல் விற்போம் நாங்கள். ஆமாம். எங்களுக்கு சாமனம் போதா. புது கடையிலே இது நாங்கள் மட்டும்தான் செய்கிறது. சரி சரி. ஸ்பெஷலாக ஆகி குவாலிட்டி ஆகி. ஓ, நல்லா ட்ரை பண்ணிப்பாங்க. நேற்று கூட இந்தியாவிலேருந்து வந்து சாப்பிட்டாங்க நிறைய. இந்தியாவிலேருந்து வந்து சாப்பிட்டாங்க. வாங்க சார் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக. அந்த பார்த்துட்டு இருக்கிற ஆக்கள் தங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வருவாங்க. தேங்க்யூ. விதவிதமான உணவு வகைகளாக இருக்குது. நான் ஒரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கொழும்புல இப்படி ஒரு நைட் லைஃப் இருக்குமென்று சொல்லி. இந்த இடத்துல பார்த்தா குழல் புட்டு தானே அது? குழல் புட்டு, குழல் பிரியாணி. ஓ ஓ ஓ ஓ குழல் பிரியாணி. இதை தான் அந்த பேம்பு பிரியாணி என்று சொல்லி எல்லாம் சேவ் பண்ணுவாங்க. ஓகே. என்னென்ன பிரியாணி போட்டிருக்கிறீங்க? எவ்வளோ ஒரு சிக்கன் பிரியாணி எவ்வளோ? 1300 வந்து 1300. 1300 2 பேர் சாப்பிடுவோம். 2 பேர் சாப்பிடல. ஓ. காக்கோலி வரும், காக்கோலி வரும். ஓகே. ஒரு முட்டை வரும், இந்தியன் கட் சாலட் எல்லாம் வரும். எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அது வேறு செப்பரேட் ஆகும். ரைட் செப்பரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன ஹீட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா அல்லது இப்போ தான் இப்படி தான் வச்சு செய்கிறதா? செஞ்சு நம்ம ஹீட் பண்ணி பவுலுக்கு தந்துடும். சரி 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 சரி. ரைட். சரி, அவ்வளோங்குது. அந்த வாசம் வருது. மின்ட்டு மணக்குது. அப்படியா? புதினா இதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. சரி, நன்றி. ஓகே, தேங்க்யூ. இதோட கடை தொகுதிகள் முடிகிறது.
இதில் என்ன இருக்குது, கரவன் ஃப்ரெஷ் அண்ட் இருக்குது. வீடியோ எடுத்து களைச்சி போனதுண்டா அது கொழும்புல தான். இதுக்கு மேலே உண்மையாகவே வீடியோ எடுக்கிற மூடே இல்லை. ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டுமே 3 வீடியோ வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கு. விடிய 8 மணிக்கு ஆரம்பித்த பயணம் இரவு 8 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 12 மணித்தியாலும் வீடியோவோட மெனக்கட்டிருக்கிறேன். முதல்ல இந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் நான், அதாவது இன்றைக்கு லஞ்ச் எல்லாம் எடுக்க நல்ல லேட் ஆகிடுது. என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போடுகின்ற எந்த ஒரு காணொலியை நீங்கள் தவற விட தேவையில்லை. மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய்.